வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ஃபேமஸான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் கேட்ட ரெசிபீஸ்லேயே ரொம்ப அதிகமாக கேட்டிருக்க ரெசிபினா இந்த ரெசிபி தான். ஸோ இந்த ஹைதராபாதி சிக்கன் பிரியாணியை நான் தீபிகா யூ, சித்ரநாகா 0490, சுப்ரியா, நஃப்ரீனா நாசர், நிதி ஸ்ரீவத்சன், ராஜ்குமார், அக்காஸ் திலக், பிரவீன், நவீன் துரைசாமி, விஷால், U206143, Buddy 786, ரிஷிதா ஆர், நரேன், குணா, மெட்ராஸ் சமையல், வி தீபிகா, சுந்தர பாரதி, ரகுராம் தர்ஷன், பிரேம், இவனுக்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு மற்றும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து 50 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய புதினா, 50 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக பொரித்தெடுத்த வெங்காயம் ஒரு 40 கிராம் சேர்த்துக்கிறேன். இறுதியாக 50 ml எண்ணெய் சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு கடைசியாக 50 ml அளவு தயிரை கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹைதராபாதி சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எந்த பாத்திரத்தில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோமோ அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு எல்லா சிக்கனும் சரி சமமாக குக் ஆகிறதுக்காக இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அரிசியை பாயில் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 6-7 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கடல் தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி ஒரு 700 கிராம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது 30 ml அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை ஒரு 60% குக் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இப்போ இந்த ரைஸ் குக் ஆயிடுச்சு. இதோடைய பதம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா அரிசி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம சிக்கனுக்கு மேலே இதை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஒரே இடத்துல சேர்க்காம சுற்றி சேர்த்துக்கோங்க. பாதி அரிசி சேர்த்ததன் பிறகு இதில் பொன்னிறமாக பொரித்து வச்சிருந்த வெங்காயம், பொடியாக நறுக்கிய புதினா மற்றும் கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். அடுத்து மீதமுள்ள அரிசி எடுத்து மறுபடியும் இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததன் பிறகு இந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த தண்ணியை ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எடுத்து இது மேலே ஊற்றிக்கலாம். அதன் பிறகு குங்குமப்பூ தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் பொன்னிறமாக வறுத்து வச்சிருந்த வெங்காயம், பொடியாக நறுக்கிய புதினா மற்றும் கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெவ்ரா வாட்டர் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் வைங்க, லோ ஃப்ளேமில் 8 மினிட்ஸ் வைங்க. அதன் பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு தம்மில் ஒரு ½ அன் ஹவர் வைங்க. ½ அன் ஹவர் கழித்து இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த ரைஸும் சிக்கனும் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை கிளறும் போதே அரிசி குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக பலன்னு இருக்குது. அதே மாதிரி வாசமும் நல்லா கமன்னு வரும். இந்த அரிசி பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கனும் நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி. ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி குழையாமல் நல்ல உதிரியாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.